வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு மேக்ஸ்ல 25க்கு 20 மினிமம் வாங்குறதுக்கு 5 நாள் போதுங்க. நான் கொடுக்குற கணக்குகள் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க, ஈஸியா வாங்கிடலாம். எப்படி சார் சொல்றீங்க, புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 5 நாள், ஒரு நாளைக்கு மினிமம் 5 கணக்குகள் எக்ஸாம்ல வர்ற மாதிரியான டாபிக்ஸை செலக்ட் பண்ணி அந்த டாபிக்ல எந்த மாதிரி கணக்குகள் கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த கணக்குகள் எல்லாத்தையும் எடுத்து அதற்கான ஷார்ட்கட்டும் போட்டு உங்க கையில கொடுத்துட்றேன். அழகா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். புரியலையே? ஒரு உதாரணத்துக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 44 கணக்குகள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 33 கணக்குகள். அப்புறம் பார்த்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 29 கணக்குகள். டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 36 கணக்குகள். கேலண்டர் கணக்கில் ஒரு 20 கணக்கு. ஆக மொத்தம் இந்த 162 கணக்கை அழகாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 5 கணக்குகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா, எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பாருங்க, தெளிவாக ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சுங்களேன். 2016 குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரி, அதே மாதிரி 2016 குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் மடங்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2018 குரூப் 4 எக்ஸாமில் அதே மடங்கை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாரு. அப்புறம் 2019 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா அதே தனி வட்டியில் மடங்கை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி 2016, 2017, 2018 3 வருஷமா தனி வட்டியில மடங்க பேஸ் பண்ணி கேட்டுட்டு வந்திருக்காங்க. சரி, அப்படியே வந்தீங்கன்னா 2022 குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுங்கன்னா 2016 குரூப் 4 எக்ஸாம்ல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2022 குரூப் 4ல கேட்டிருக்காங்களா. அதுக்கப்புறம் 2024 குரூப் 4லையும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணீங்களா? இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பிளஸ் தனி வட்டியில மடங்கு, இந்த 2 தலைப்புல 2 டைப்ல 2016ல இருந்து 2024 வரைக்கும் 5 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 5 எக்ஸாம்லையுமே தலா ஒரு கேள்வி ரெகுலரா கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா திங்க் பண்ணீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையும் ஒன்று மடங்குல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், அல்லது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து இந்த தலைப்புல 29 கணக்கை 100% ஷார்ட்கட்டில் நடத்திட்டேன். அப்போ நம்மளை தாண்டி வருமா? ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அடடே சூப்பர் ஆகுதே, இது யாருமே சொல்லலையே. அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு தலைப்பா எடுத்து அந்த தலைப்புல கடந்த 5 செட்டு குரூப் 4 எக்ஸாம்லையும் லேட்டஸ்டா இப்போ குரூப் 1 குரூப் 2லாம் நடக்குது இல்லையா, அந்த எக்ஸாம்லையும் எப்படிலாம் கேட்குறாங்க, எந்த டைப்பை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்ற அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 கணக்குகள் வர மாதிரி உங்களுக்கு பிடிஎஃபாக கொஷின் எடுத்து கொடுத்துட போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட்டும் கொடுத்துட்ற வீடியோ. சூப்பர்ல, சூப்பர் பிளான். ஸோ இப்போ இந்த இன்னைக்கு 7/7/2025 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 162 கணக்கா. ஸோ ஒரு 5 தலைப்பு எடுத்திருக்குன்னா என்னென்ன தலைப்பில் எவ்வளோ கேள்விகள் இருக்கு, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ப்ளஸ் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். கூடவே இந்த கணக்குகளுக்கு ஷார்ட்கட் வீடியோ எங்கே போய் பார்க்கணும் அப்படின்றதும் புட்டு வச்சிடுறேன். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். புரியலாமல் நீங்கள் பாட்டுன்னு ஏதோ தானோன்னு பண்ணால் அப்புறம் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் டே 1ல பாருங்கள் 5 கணக்கு கேட்டாங்க, நான் ப்ரூஃப் காட்டும் போது ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா முக்கியமாங்க இந்த பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 3 தலைப்பில் கிட்டத்தட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 29 கணக்கு, பர்சன்டேஜில் ஒரு 44 கணக்கு. இந்த கணக்கு மட்டும் பார்த்துட்டா கண்டிப்பாக 3 கேள்வி வருங்க.
அது எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்டால் இது பாருங்க, கடந்த 5 செட் கொஷின் 2016 குரூப் 4ல் 3 கேள்வி கேட்டாங்க. 18, 19, 22 தலா ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. 24 குரூப் 4ல் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ கடைசியில் பார்த்தோன்னா ஒரு 5 எக்ஸாமில் 2 எக்ஸாமில் தான் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. மீதி 3 எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்வி தானே கேட்டிருக்காங்க. இதில் எப்படி 3 கேள்வி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது கரெக்ட். இப்போ இந்த எக்ஸாம்லாம் நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இதில் வந்து மொத்தமாக இதுக்கு முன்னாடிலாம் 25 கணக்கு கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்டிடியூடில் 15, ரீசனிங்கில் 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த ஆப்டிடியூடில் கன்ஃபார்மாக 15 கணக்கு கேட்கணும். ஆனால் 15 தலைப்புக்கு இங்கே இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, அப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா வேல்யூம், டைம் அண்ட் ஒர்க், இவ்வளோ தான் தலைப்பு இருக்குது. அதில் மிக மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் எழுதுறீங்க, அப்போ உங்களுக்கு முக்கியமாக பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னும் போது இதில் கடைசி 2024 குரூப் 4ல் கேட்ட மாதிரி 3 கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். இந்த 3 கணக்கு எந்த டைப்பில் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேங்க. அதில் அனலைஸ் பண்ணி தான் அது பாருங்கள், முதல்ல இந்த ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டுனா இங்கே பாருங்களேன், இதில் ப்ரூஃப் கொடுத்துட்டு இதில் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்லேயே பர்சன்டேஜில் வந்து இந்த 44 கணக்குல இருந்து தான் திருப்பி கேட்டிருக்காங்க. இது 2021 சொல்லிட்டு 2025 குரூப் 1 எக்ஸாம்லேயும் தொடருது, 2024 குரூப் 2 எக்ஸாம்லேயும் தொடர்ந்துருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த 44 கணக்குல இருந்தே திருப்பி கேட்கறதால அதை மட்டும் உங்களுக்கு தனியாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் சொன்னேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அந்த மடங்கை பேஸ் பண்ணியோ தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடைவெளி வித்தியாசத்தில் கேட்குறாங்க இல்லையா, அதையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த 2 தலைப்புக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்கு. இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக தாங்க கேட்குறாங்க. கரெக்ட் தானே? போன குரூப் 4ல் கூட வித்தியாசமாக கேட்டாங்க. ஆனால் இந்த குரூப் 4 எக்ஸாமில் வித்தியாசமாக கேட்க மாட்டாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஆப்டிடியூடில் 15 கேள்வி கேட்கணும், ரீசனிங்கில் 10 கேள்வி கேட்கணும். இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் புக்கிலுக்கு வெளியே தான் போக போகுது. அப்போ புக்குக்கு வெளியே 10 கொஷின் போகும்போது டைம் அண்ட் ஒர்க்லேயும் வெளியே போச்சுன்னா, எல்லா கணக்கும் வெளியே போச்சுன்னா எந்த புக்கு படிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரொம்ப சிரமமாக மாறிடும். எப்பவுமே சிரமமெல்லாம் கேட்க மாட்டாங்க. புக்கை பேஸ் பண்ணி ஒரு 15-20 கொஷின் இருக்கும், 5லேருந்து 10 கொஷின் வந்து வெளியே போகும். இதான் காமன் ஃபேக்டர். அப்படின்னும் போது 10 கொஷின் எப்படி வெளியே போகும்போது டைம் அண்ட் ஒர்க்கில் கண்டிப்பாக வெளியே போகாது, உள்ளது தான் கேட்டாகணும். இது வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கில் நான் செலக்ட் பண்ண தலைப்பில் பார்த்தீங்கன்னா 2016 குரூப் 4ல் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கப்புறம் கேட்கல. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் ரேஷியோ பேஸ் பண்ணி ப்ளஸ் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி மிக மிக முக்கியமாக மடங்கை பேஸ் பண்ணி இந்த 3 விதத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 36 கணக்கு கொடுத்துருக்கேன். கன்ஃபார்மாக அந்த 36 கணக்கில் ஒரு கணக்கு கண்டிப்பாக வருங்க. அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த 36 கணக்கு பின்னாடி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் 2016 குரூப் 4ல் 1, 18 குரூப் 4ல் 1, அதுக்கப்புறம் 19, 20 கேட்கவே இல்லை. ஆனால் 24 குரூப் 4ல் 2 கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எல்லாமே புக்குக்கு வெளியே தான் இருக்குது. ஏன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் மிக குறைவான கணக்குகள் தான் புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? இதில் இங்கே பாருங்கள், 2014 குரூப் 4ல் கூட பார்த்தா இந்த மாதிரி கேட்டாங்க, 16ல் எப்படி கேட்டிருக்காங்க, 18ல் இதெல்லாம் புக்கிலேயே இருக்காது, 24ல் 2 கணக்கு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் கேட்பாங்களான்னு கேட்டால் அங்கே பாருங்கள், 2024 குரூப் 2லையும் இந்த டைப்பில் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க, 2025 குரூப் 1லையும் இந்த டைப்பில் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டைப்பில் 33 கணக்கு எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றத அழகாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேள்வி பின்னாடி இருக்குது, நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கணக்கு. ரீசனிங்கில் கண்டிப்பாக ரீசனிங்கில் கேலண்டர் கணக்கில் இருந்து ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதில் 2022 குரூப் 4ல் மட்டும்தான் ஒரு கணக்கு, கடந்த 5 செட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டா கேலண்டர் கணக்கில் 2022 குரூப் 4ல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க.
இதே மாதிரி 2016 விஏஓவில் கேட்டாங்க. சரிங்களா, வேற எங்கேயுமே கேலண்டர் கணக்கு இருக்காது. சரி, ஒரே ஒரு எக்ஸாம், அதுவும் 2022 குரூப் போல தானே கேட்டாங்க. இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி கேட்க மாட்டான்னு கூட தோணும். ஆனால் இப்போ 2025 குரூப் 2 மெயின்ஸ் நடந்துச்சு. ஓகே, ஆமாம் நடந்துச்சு. இந்த மெயின்ஸுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லை தான். ஆனால் மெயின்ஸில் குரூப் 2 மெயின்ஸில் 40 கணக்கு ரீசனிங்லேருந்து தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 40 கணக்கில் 2 கணக்கு கேலண்டர் கணக்கு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற ரீசனிங் டாபிக் தான் நம்ம படிக்கணும் குரூப் 4 இருக்கும். மேபி அங்கே 40 கணக்கு 2 கேட்டவங்க இங்கே 10 கணக்குக்கு ஒரு கணக்கு கேட்பாங்கல்ல, வாய்ப்பு இருக்குல்ல. கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க, மெயின்ஸ் அதாவது குரூப் 2 மெயின்ஸில் 140வது கேள்வி 139வது கேள்வி 2 கணக்கு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே பாருங்க 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வந்து 10th புக்கில் இருக்குது. அதேமாரி கேலண்டர் கணக்கில் ஒரு 20 கணக்குன்னா கிட்டத்தட்ட 10 கணக்கு புக்கிலே இருக்குது. ஓகேவா? அப்படின்னும் போது புக்லேயும் இருக்குது, ப்ளஸ் நம்ம லேட்டஸ்ட் கொஸ்டின்லையும் கேட்டதால கண்டிப்பாக கேலண்டர் கணக்கில் ஒரு கொஸ்டின் கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக புரியுதா நான் சொன்னது? அவ்வளோதாங்க. ஓவராலாக ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா இதை பேஸ் பண்ணி இதை பாருங்கள் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கேன், அழகாக பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, வித் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் டிக் மார்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கடகடன்னு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 162 கணக்கு தான் உக்காந்து செஞ்சால் ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். 162 கணக்கையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இல்லை, பர்டிகுலராக இப்போ ஒரு புரியத்துக்காக சொல்கிறேன். இப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் 36 கணக்கு இருக்குதுப்பா, நமக்கு தெரியவே இல்லை, 36 கணக்கு நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா நான் ஷார்ட்கட் வீடியோ தரேன், அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? புரியுதுங்களா? சூப்பர். சரி, இப்போ நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் இப்போ பாருங்க, நான் இது சொல்லிடுறேன். இப்போ சதவீதத்தை 44 கணக்கா, இந்த 44 கணக்கும் புக்கில் இருந்தால் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி புக்கில் சதவீதத்தில் 100க்கு மேற்பட்ட கணக்குகள் இருக்குது. சதவீதம் தான் நிறைய இருக்குது. கண்டிப்பாக புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது பர்டிகுலராக ஒரு டைப்ல இருந்தே கேட்டிருக்காங்க. அந்த டைப்பில் 44 கணக்கு இருக்குது, அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? புரியுதுங்களா? அப்படியே பார்த்துங்க. சரிப்பா, இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கும். அப்படியே வேணுன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறங்க. நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ்லாம் கொடுக்குறோம். இல்லை எனக்கு மேக்ஸுக்கு மட்டும் பர்டிகுலராக வேணும்னா வாட்ஸ்அப் சேனலுக்கான இது ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதில் மேக்ஸ் மட்டும் தான் நான் போடுவேன். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் அப்படியே நான் வந்து 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமரோட 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரி, இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதற்கான ஷார்ட்கட் வீடியோஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிடிஎஃப்னு இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரமா 33 கணக்கா, நான் 2 வீடியோ போட்டிருக்குன்னு வச்சுங்க. ஒரு இதுக்கு சொல்கிறேன், 2 வீடியோனா 2 வீடியோ டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அதை மடங்கு பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தனி வட்டிக்க கூட்டு வட்டிக்க இடையே உள்ள வித்தியாசத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ 2 வீடியோ இருக்கும், 2 வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். புரியா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக எந்தெந்த டைப்பு எழுதியிருக்கோம் அப்படின்றது கொடுத்துருப்போம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கணக்கில் 4 வீடியோ போட்டிருப்பேன். அது ரொம்ப பழைய வீடியோ தான். சரிங்களா? 4 வீடியோன்றதால நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெப்சைட்டை லிங்க் தரேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா 20 கொஸ்டின் லிஸ்ட் இருக்கும். அதில் இப்போ ஒரு இதுக்கு டைப் பண்ணால் 6 கொஸ்டின் முடிச்சோம்னே அங்கேயே ஷார்ட்கட் வீடியோன்னு ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா வெறும் 20 கணக்கு 4 வீடியோ போட்டால் குழப்பமாக இருக்குமே, ஒரே லிங்காக வச்சுட்டா ஈஸியாக இருக்குமேனு நான் வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். சிலதுக்கு இப்போ இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக யூடியூப் லிங்கே கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணால் அப்படியே போயிடும். சரிங்களா? நான் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு வெப்சைட்டில் போட்டு இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு காலையோ வந்து குரூப்பில் அனுப்புகிறேன்.
அதில் நீங்கள் ஒன்றா பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த 162 கணக்கை நீங்கள் பார்த்து முடிச்சிடுங்க. இந்த பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு 5 கணக்குகள் வர மாதிரி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கணக்கில் செலக்ட் பண்ணி அதற்கான ஷார்ட்கட் வீடியோவோடு உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இதே மாதிரி நம்ம 4 நாள், கடைசி நாள் விடுங்க, 4 நாள் ட்ரை பண்ணால் கூட 20 கொஷின் சொல்லையாக வாங்கிட முடியும். கடைசி நாள் ஓவர் வியூவாக என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி பார்த்தீங்க அப்படின்றத பார்த்துட்டு போனாவே அழகாக நம்மளால் மேக்ஸில் 25க்கு 20 வாங்கிட முடியும். பிளான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.